ஸ்பேஸ் விண்வெளி விண்வெளி அப்படிங்கிற அந்த இருட்டுக்குள்ள நம்ம கண்ணுக்கு தெரியாத பல மர்மங்கள் அதுக்குள்ள மறைஞ்சிட்டு இருக்கு. மனிதர் மட்டும் இல்ல, மற்ற உயிர்கள் வாழ்றதுக்கு ஏத்த மாதிரியான பூமியை தாண்டி எர்த்தை தாண்டி இன்னொரு உலகம், வேற்று உலகம் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு தேடல் மனிதனுடைய மனசுல இன்னைக்கு வரைக்கும் நீங்காத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. அந்த தேடுதலோட விளைவா சயின்டிஸ்டால ஸ்பேஸுக்கு அனுப்பப்பட்ட ஹபிள் டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இதுவரைக்கும் 5000க்கும் அதிகமான எக்ஸோ பிளானட்டுகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி எக்ஸோ பிளானட்டுகளை இந்த ஸ்பேஸ்ல சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி மட்டும்தான் நம்மளுடைய சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. பூமியிலையும் சில வேற்று உலகங்களை கண்டுபிடிக்கக்கூடிய டெலஸ்கோப்பை அங்கங்க நிறுவி வச்சிருக்காங்க. அப்படி நிறுவி வச்சிருக்கக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி இதுவரைக்கும் சயின்டிஸ்டுகள் சில வேற்று உலகங்களை எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல கடந்த 2013ஆம் ஆண்டு மவுனா கியா டெசர்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாலைவனத்தில் நிறுவி இருக்கக்கூடிய சுபுரு டெலஸ்கோப் ஃப்ரம் ஹவாய் அப்படிங்கிற அந்த டெலஸ்கோப் மூலமா ஒரு எக்ஸோ பிளானட்டை நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த எக்ஸோ பிளானட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது சம்பந்தமான ஆய்வுகளை மேற்கொண்டு அது என்ன மாதிரியான கிரகம் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கே காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கிரகம் நம்மளுடைய சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கிரகமா இருக்கக்கூடிய வியாழன், ஜூபிட்டரை விட பெருசு அப்படிங்கறதை கண்டுபிடிக்கிறாங்க. இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கிரகங்களுடைய நிறத்தை விட இந்த கிரகத்தோட நிறம் அப்படிங்கிறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்கக்கூடிய அந்த கிரகத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்க யாரா இருந்தாலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டா செட் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா. வெல்கம் பேக் another நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்கள்ல ஒண்ணுதான் விர்கோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விண்மீன் தொகுதி. இந்த விண்மீன் தொகுதியில நம்ம வெறுங்கண்களாலே பார்க்கக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் பிரகாசமா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் CJ504 அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை மவுனா கியா டெசர்ட் பாலைவனத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அப்சர்வேட்டரி, பிரம்மாண்டமான ஒரு ஆப்டிக்கல் டெலஸ்கோப், சுபுரு டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த டெலஸ்கோப்பை பயன்படுத்தி தொடர்ந்து போக்கஸ் பண்ணி ஆய்வுகளை மேற்கொண்டாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். அப்படி ஆய்வு பண்ணது மூலமா இந்த CJ504 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் உருவாகி கிட்டத்தட்ட 167 பில்லியன் ஆண்டுகள் தான் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தினாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். அதோடு சேர்த்து இந்த நட்சத்திரமானது நம்ம சூரியன், அதாவது நம்மளுடைய நட்சத்திரம் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வெப்பத்தை விட அதிகமான வெப்பத்தை இந்த CJ504 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரம் வெளிப்படுத்துது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. டைரக்ட் இமேஜ் மெத்தட் மூலமா இந்த நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இது சம்பந்தமா இன்னும் நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய தகவல்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டதுக்கு அப்புறம் தான் இதை சுத்தி ஒரு கிரகம் வலம் வருது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இதை நம்ம சயின்டிஸ்டுகள் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃப்ராரெட் தகவல்களை எல்லாத்தையும் சேகரிச்சு அது மூலமா கிடைச்ச தகவல்கள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி அதுக்கப்புறமா டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமா கிடைச்ச புகைப்படங்கள் எல்லாத்தையுமே ஒப்பிட்டு அது மூலமா தான் இந்த கிரகம் அப்படிங்கிறது ஒண்ணு அந்த நட்சத்திரத்தை சுத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அந்த கிரகத்துக்கு CJ504b அப்படின்னு சொல்லிட்டு பேரும் வச்சாங்க நம்ம சயின்டிஸ்டுகள். ஆனா இப்படி கிடைச்ச தகவல்கள் எல்லாம் பயன்படுத்தி இந்த கிரகம் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கிரகம் எவ்வளவு பெருசா இருக்கும், இது என்ன மாதிரியான கிரகம் அப்படிங்கறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கே அவங்களுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது நம்மளுடைய ஜூபிட்டர், வியாழன் கிரகம் தான். நிறையிலும் சரி அதோடைய டயாமீட்டர்லயும் சரி நம்ம சூரிய குடும்பத்திலே நம்மளுடைய வியாழன் கிரகத்தை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த கிரகமும் கிடையாது. ஆனா நம்ம வியாழன் அண்ணனுக்கு டஃப் கொடுக்கிற அளவுக்கு இந்த CJ504 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்தை சுத்தி வரக்கூடிய CJ504b அப்படிங்கிற அந்த எக்ஸோ பிளானட் நிறையில, அதாவது மாஸ்ல நம்மளுடைய ஜூபிட்டரை விட பெருசு அப்படிங்கறத சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. அதுவும் எந்த அளவுக்குன்னா, நம்ம ஜூபிட்டரோடைய நிறைய விட 4 மடங்கு அதிக நிறைய கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தான் இது அப்படின்னு சயின்டிஸ்டுகள் கண்டுபிடிச்சாங்க. என்னதான் நம்ம பெரிய அண்ணன் வியாழனுக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி நிறையில அந்த பிளானட் அப்படிங்கிறது பெருசா இருந்தாலும் சைஸ்ல நம்ம வியாழன் அண்ணனை அடிச்சுக்கிட முடியாதுன்னு தான் சொல்லணும். ஆனா இருந்தாலும் இந்த எக்ஸோ பிளானட் சைஸ்ல நம்மளுடைய ஜூபிட்டருக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குன்னு சொல்லலாம். அதுலயே ஆனா பெருசுதான் நம்மளுடைய ஜூபிட்டர். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாவே சொல்றேன்னா, இப்போ நம்ம ஜூபிட்டரோடைய அந்த டயாமீட்டர் விட்டம் அப்படிங்கிறது 1,39,820 கிலோமீட்டர் விட்டம் கொண்டதுதான் நம்மளுடைய ஜூபிட்டர் பிளானட்டோடைய அந்த டயாமீட்டர் அப்படிங்கிறது இருக்கு. அதுவே இந்த CJ504b அப்படிங்கிற இந்த பிளானட்டோடைய டயாமீட்டர்
டயாமீட்டர் அப்படிங்கிறது 1,37,280 டயாமீட்டர், அதாவது விட்டம் கொண்ட ஒரு கிரகமா இருக்கு. ஸோ இதுல கம்பேர் பண்ணா நம்மளோட ஜூபிட்டர் தான் பெருசு. ஆனா நிறையில இந்த கிரகம் நம்ம ஜூபிட்டருக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். சரிப்பா, இதெல்லாம் ஓகே. இந்த கிரகம் நம்ம ஜூபிட்டரோடைய நிறைக்கு அதிகமான நிறைய கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கு. ஆல்மோஸ்ட் ஈக்குவலான சைஸ்லேயே இருக்கு நம்ம ஜூபிட்டரோட கம்பேர் பண்ணும்போது. அப்படி எல்லாம் இருந்தாலும் இந்த கிரகம் நம்ம பூமி மாதிரி உயிர்கள் வாழ்றதுக்கு தகுதியுடைய ஒரு கிரகமா, இல்லை இது என்ன மாதிரியான கிரகம் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுல வரும். இப்போ நான் அதுக்கான விடைகளை உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த கிரகத்தோட நிறம் அப்படிங்கிறது மற்ற எக்ஸோ பிளானட்டுகளை காட்டிலும் ரொம்ப வித்தியாசமா இருந்தது தான் நம்ம சயின்டிஸ்டுகளே ஆச்சரியத்துக்கு உச்சத்துக்கு கொண்டு போன ஒரு விஷயமா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு பிங்க் நிறத்துல, அதாவது இந்த செரி பழம் இருக்குல்ல அந்த நிறத்துல கூட இந்த கிரகம் இருக்கு அப்படின்னு கூட நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. அப்போ ஒருவேளை இந்த கிரகத்துல போய் நம்ம தரை இறங்குறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் நம்ம பூமியில இருந்து நம்ம வானத்தை எப்படி பார்க்குறோமோ, ப்ளூ கலர்ல பார்க்குறோமோ, அதே மாதிரி தான் இந்த கிரகத்தோட வானம் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த செரி பழ நிறத்திலேயோ அல்லது பிங்க் நிறத்திலே தான் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்லக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, கண்டிப்பா அந்த கிரகத்துல நம்ம போய் இறங்கி நம்ம வானத்தை, அந்த கிரகத்தோட வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கண்களுக்கு பிங்க் நிறத்திலேயோ அந்த செரிப்பழ நிறத்துல தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாங்க. அது எப்படிப்பா இவ்வளவு உறுதியா நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க? அந்த கிரகத்துக்கு கிட்டக்க போய் நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ரிசர்ச்சும் பண்ணல. எல்லாத்துக்கும் மேல அந்த கிரகத்துக்கு ஒரு ரோவரை அனுப்பி அந்த ரோவர் அந்த கிரகத்தோட சர்ஃபேஸ்ல வந்து டிராவல் பண்ணி அதுக்கப்புறம் அதோடைய வானம் எப்படி இருக்கு, அதோடைய சர்ஃபேஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிடவே இல்லை. மனிதனையே அனுப்பிட. அப்படி இருக்கும்போது எப்படி இதை உறுதியாக சொல்றாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுக்கு சயின்டிஸ்டுகள் தரப்புல இருந்து கொடுக்கக்கூடிய அந்த விளக்கம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அது சம்பந்தமான ரிசர்ச்கள் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த மெத்தட்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. இன்ஃப்ராரெட் மெத்தட் மூலமாகவும் ஆப்டிக்கல் மற்றும் டைரக்ட் இமேஜிங் மெத்தட் மூலமா கிடைச்ச டேட்டாஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி அதுல கிடைச்ச ஃபைனல் ரிசல்ட் எல்லாத்தையும் வச்சு தான் நாங்கள் அடிச்சு சொல்றோம், இந்த கிரகத்தோடைய அந்த சர்ஃபேஸ்ல இருந்து நம்ம வானத்தை பார்க்குறோம் அப்படின்னா அது பார்க்கறதுக்கு பிங்க் நிறத்திலேயோ அந்த ஜெரிப்பழ நிறத்திலேயோ இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஓகே. அப்போ அந்த கிரகத்தில் நம்ம தரையிறங்கி நம்மளால வாழ முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கிரகம் தானா இது சயின்டிஸ்டுகள் சொல்றதை வச்சு பார்க்கும்போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கண்டிப்பா அதுக்கான விளக்கத்தையே நான் இப்போ சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே புரிஞ்சுப்பீங்க இது வாழ தகுதியுடைய ஒரு கிரகமா இல்ல என்ன மாதிரியான கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த CJ504b அப்படிங்கிற இந்த பிளானட் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இந்த கிரகம் அதோட சூரியன்ல இருந்து நம்மளுடைய ஜூபிட்டர் நம்ம சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை விட 9 மடங்கு அதிக டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கிரகம் அதோட சூரியன்ல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 350 கோடி கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த கிரகம் அதோட சூரியன்ல இருந்து இருக்கு. இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருக்கும் போது அந்த கிரகம் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யுரேனஸ், நெப்டியூன் மாதிரி ஒரு குளிரான ஒரு கிரகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, வீடியோட ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி இந்த கிரகம் சுற்றி வரக்கூடிய அந்த CJ504 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடைய வெப்பம் அப்படிங்கிறது நம்ம சூரியனை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த ஒரு ரீசன்னால இது இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் கூட வெப்பம் அப்படிங்கிறது அதோட சூரியன்ல இருந்து அதிகமாக தான் கிடைக்குது. சரி, நம்மளோட சூரியனை விட அதிக வெப்பத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த நட்சத்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு துல்லியமா சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம சூரியனுடைய அந்த மேல் பரப்பு சர்ஃபேஸ் உடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 5500 டிகிரி செல்சியஸ் வெப்பம் கொண்டது. அதுவே இந்த CJ504 அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நட்சத்திரத்தோடைய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 6291 டிகிரி செல்சியஸ் கொண்டது. இப்போ தெரியுதா அந்த சூரியனுடைய வெப்பம் எந்த அளவுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு. இதன் காரணத்தினால இந்த கிரகத்தோடைய அந்த டெம்பரேச்சர் அப்படிங்கிறது, சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 237 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சயின்டிஸ்டுகள் கெஸ் பண்றாங்க. இந்த அளவுக்கு வெப்பம் இருக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்குன்னா கண்டிப்பா இந்த கிரகத்துல நம்மளால வாழ முடியுமா என்ன? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த கிரகத்தோட டெம்பரேச்சர் இந்த அளவுக்கு இருந்தாலும் அதோட சூரியன்ல இருந்து நம்ம ஜூபிட்டரை விட 9 மடங்கு அதிக டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் கூட இது ஒரு கேஸ் பிளானட்டா இல்லாட்டி நம்ம பூமி மாதிரி ஒரு டெரஸ்ட்ரியல் பிளானட்டா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு என்ன சொல்றாங்க நம்ம சயின்டிஸ்டுகள் பார்த்தீங்கன்னா,
பார்த்தீங்கன்னா இது நிச்சயமா ஒரு கேஸ் பிளானட்டாக தான் இருக்கணும், வாயு கிரகமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இந்த கிரகம் ஒரு கேஸ் பிளானட், அதெல்லாம் ஓகே. இந்த கிரகம் அதோட சூரியனிலிருந்து ரொம்ப ரொம்ப தொலைவில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது அதோட நட்சத்திரத்தை, அதோட சூரியனை எவ்வளவு நாட்கள் சுத்தி வரும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட நம்ம பூமியோட நாட்கள் படி பார்த்தீங்கன்னா இந்த கிரகம் அதோட சூரியனை முழுசா சுத்தி வலம் வர்றதுக்கு அதோட ஆர்பிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது பூமி நாட்கள் படி 259 வருஷங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நம்ம இதுவரைக்கும் எத்தனையோ விதமான வாயு கிரகங்களை கண்டுபிடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம டெரிஷியர் பிளானட்டை கூட கண்டுபிடிச்சிருக்கோம். நீரால் நிரம்பி இருக்கக்கூடிய எக்ஸோ பிளானட்டை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா எல்லா கிரகங்களும் ஏதாச்சும் பூமியை ஒத்து போகக்கூடிய நிறங்களை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களா தான் இருந்திருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு செரிப்பழ நிறத்திலேயோ அல்லது பிங்க் கலர்லேயோ எந்த ஒரு கிரகத்தையும் நம்ம சயின்டிஸ்டுகள் இந்த கிரகத்துக்கு அப்புறமும் சரி, இந்த கிரகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி கண்டுபிடிச்சதே கிடையாது. இதுதான் முதல் தடவை அப்படின்னு நம்ம சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க. நம்ம பூமியை விட பெருசா இருக்கு, நம்ம ஜூபிட்டரை விட அதிக மாஸ் நிறை கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டாகவும் ஒரு கேஸ் பிளானட்டாக இருக்கும்போது கண்டிப்பா இந்த கிரகத்தில் நம்மளால வாழ முடியாது. அதோட டெம்பரேச்சர் ஒரு காரணமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த கிரகத்தை எதுக்கு நம்ம சயின்டிஸ்டுகள் இவ்வளவு தூரம் ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்கள் வாழ்றதுக்கு தகுதியற்ற ஒரு கிரகமா இருக்கு, அது ஒரு கேஸ் பிளானட் தான் இது அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட இந்த கிரகம் ஏன் இந்த நேரத்தில் இருக்கு, அண்ட் இந்த கிரகம் பார்க்கறதுக்கு வினோதமா இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அதோட சூரியனா இருந்தாலும் இவ்வளவு பெரிய கிரகம் எப்படி உருவாயிருக்கும், அதுக்கான தொடக்க புள்ளி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளை முன் வச்சு தான் இந்த கிரகத்தை பற்றி நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்கள் பண்ணி இது வரைக்கும் கண்டுபிடிச்ச விஷயங்கள் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கிரகத்தை பற்றி ஃபியூச்சரில் இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம சயின்டிஸ்டுகள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அதை எல்லாத்தையும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கான் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும் நிறையா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட அறிவை வளர்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் கொடுத்துருங்க நண்பா. அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய்.